மனைவியாரு சேர்றது எனக்கு விருப்பம் என்ற உங்களோட மனைவியாக வேறொரு பெண்மணி வாரத்தை விட உங்களோட மனைவி என்னுடைய சகோதரி வாரம் எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே நபி அவங்க சொன்னாங்க, இல்ல உங்களோட சகோதரி எனக்கு திருமணம் முடிக்க இயலாது. லா தஅரிது அலைய பனாத்திகுன்ன வலா அகவாத்திகுன்ன, உங்களுடைய சகோதரிகளையும் உங்களுடைய மகள்மார்களையும் நீங்க என்கிட்ட கொண்டு வந்து போடாதீங்க. ஒரே 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது ஹராம். ஒரு சகோதரி மூத்தாவிட்டா தாராளமா முடிக்கலும். நபியுடைய 2 மகள்மார்களா ஹஜரத் உஸ்மான் திருமணம் முடிச்சாங்க. ஹஜரத் ருக்கையாவும் முகுல்சூம் ஒன்று மௌத்தா போனதுக்கு பின்னால தான் முடிச்சாங்க. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வேளையில ஒரே 2 சகோதரிகளை ஒரு ஆள் திருமணம் முடிக்க இயலாது. எந்த அளவுக்குண்டா ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருக்க நீங்க போய் அந்த குறைஷர்கள்ட்ட பெண் தேடி கொண்டு இருக்கிறீங்களே. அப்ப ஹஜரத் அலிட்ட கேட்டாங்க, நபி அவங்க யார் இருக்கிறவங்கள்ட்ட? சொன்னாங்க, எங்கள்கிட்ட தான் எங்கட ஹம்சாவுடைய மகள் இருக்கிறா. ஹம்சாவுடைய மகள் இருக்கிறாரே, ஹம்சாவுடைய மகள் நீங்க திருமணம் முடிங்களே என்று சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, அலி, ஹம்சாவுடைய மகளும் எனக்கு ஹராம். ஏண்டா ஒரு வகையில ஹம்சா நபியுடைய சாட்சா, ஆனா சாட்சாவுடைய மகளை திருமணம் முடிக்கலாம். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, நானும் ஹம்சாவும் சொய்பா என்று சொல்லக்கூடிய பெண்மணிட்ட பால் குடிச்சிருக்கிறோம். அதனால ஹம்சா யாரு? என்னுடைய பால் குடி சகோதரன். நானும் ஹம்சாவும் சொய்பாட்ட பால் குடிச்சிருக்கிறதுனால நானும் ஹம்சாவும் பால் குடி சகோதரர்கள். அதனால ஹம்சாவுடைய மகள் எனக்கு திருமணம் முடிக்கலா, அவள் எனக்கு ஹராம்னு நபி அவங்க கட் பண்ணிட்டாங்க. இந்த 2 பெண்மணிகளை சேர்க்கிறது ஹராம் என்ற ஆயத்துக்கு கீழால உலமாக்கள் சரியான ஹதீஸ்ல வருது, நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜ்மா பைனல் மர்அதி வ அம்மத்திஹா வ காலத்திஹா. இதே ஆயத்துக்கு கீழால சரியான அனைத்து உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து, ஒரு பெண்ணையும் அவளுடைய மாமியையும் சேர்த்து முடிக்கலாம். பெண்ணையும் அவளுடைய சாட்சி பெரியம்மாவை சேர்த்து முடிக்கலாம். ஒரு பெண்ணை நீங்க முடிச்சிருக்கிறீங்க, அந்த பெண்ணுடைய மாமி, அந்த பெண்ணுடைய வாப்பாவுடைய சகோதரி, அவரை சேர்த்து முடிக்கலாம். அல்லது அந்த பெண்ணுடைய உம்மாவுடைய தாத்தா சாட்சி அல்லது பெரியம்மா, அவர்களை முடிக்கலாம். இதுவும் ஹதீஸை வச்சு சாபித்தாக ஆகுது. இந்த 13 விஷயங்கள் இந்த ஆயத்துக்கு மேலால அல்லாஹ் ஒரு துண்ட சொல்லிட்டான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிஸா. ஆனா உங்களோட வாப்பாமார்கள் பிடிச்ச அந்த பெண்மணிகளை நீங்க முடிக்காதீங்க. இந்த ஆரம்ப காலத்துல நபியுடைய காலத்துல தான் அபூ கைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வஃபாத் ஆகிறாரு. ஆனா அவருடைய மனைவி, அவருடைய மகன் வந்து வாப்பாவுடைய மனைவி, இது உம்மா இல்ல ஒன்று சாட்சியாக இருக்கலாம், வந்து கேட்டாங்க, நான் உங்களை திருமணம் முடிக்க போறேன். அவ சொன்ன, நீ இந்த புள்ள மாதிரி, நீ என்னுடைய மகன் மாதிரி, நீ இப்படி என்ன திருமணம் முடிப்பா? நான் நபிட்ட போயிட்டு கேட்டுதான் சொல்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்டாங்க. அப்பதான் இந்த ஆயத் அல்லாஹ் இறக்கினான், வலா தன்கிஹு மா நகஹ ஆபாஉக்கும் மினன் நிஸாஇ இல்லா மா கத் ஸலஃப். இதற்கு முன்னால எது நீங்க உங்க வாப்பாமார் இருந்த வேளையில வாப்பாவுடைய மனைவிமார திருமணம் முடிச்சீங்க, அதெல்லாத்தையும் நாங்க மன்னிச்சிட்டோம். இதற்கு பின்னால் உங்களுக்கு அனுமதி இல்ல. அதனால வாப்பாமார்கள், வாப்பா இறந்துட்டா அந்த வாப்பாவுடைய மனைவி, அதாவது நம்முடைய சாட்சிய திருமணம் படிப்பது கூடாது. அதற்கு மார்க்கத்தில் அல்லாஹ் ஹராமாக்கி வச்சுட்டான். வான் தஜ்மு பைனல் உக்தைன் இல்லா மா கத் ஸலஃப்னு சொல்லி இதுல 13 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். வம்சம் மூலமாக 7 பிரிவினர்கள், பால்குடியின் மூலமாக 2 பிரிவினர்கள், நிக்காஹின் மூலமாக 4 பிரிவினர்களை அல்லாஹ் இந்த ஆயத்துல சுட்டி காட்டி இன்னின் நாட்களை திருமணம் முடிப்பது கூடும், இன்னின் நாட்களை திருமணம் முடிப்பது கூடாது. அதுல கடைசியா ஒரே ஒரு விஷயம், குடும்பத்திற்குள்ள திருமணம் முடிக்கலாமா? நெருங்கிய சொந்தம், உதாரணமா சாட்சியுடைய மகள் அல்லது மாமியுடைய மகள், அப்படின்ற 2க்கும் இடம்பாடு இருக்குது. சில சந்தர்ப்பத்தில் நிக்காஹ் நடந்து இருக்குது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஃபாத்திமாவை முடிச்சாங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தத்தில தான் முடிச்சாங்க. இந்த ஹஜ்ரத் அலியுடைய வாப்பா அபூ தாலிபும் நபியுடைய வாப்பா அப்துல்லாவும் நானா தம்பியும் சாட்சி பெரியம்மா மக்களுடைய குழந்தைகளை முடிச்சு வைக்கிறாங்க. ஆனா சில இமாம்களுடைய கருத்து என்ன, நெருங்கிய சொந்தத்தில திருமணம் முடிச்சா 2-3 வகையான பலகீனங்கள் ஏற்படும். முதலாவது என்ன, மிக நெருங்கிய சொந்தத்தில திருமணம் முடிச்சா அந்த பெண்ணை பார்ப்பவருக்கு ஆசை வராது. இந்த அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறது, பார்க்கிற மோகம், பேசுற மோகம். ஒரு புதிய வேறொரு பெண்ணை பார்த்தா எந்த அளவுக்கு இவருக்கு உணர்ச்சிகள் வருமோ, ஆசைகள் இச்சைகள் வருமோ, அந்த அளவுக்கு நெருங்கிய சொந்தக்கார பெண்ணை பார்த்தா ஆசைகள் இச்சைகள் குறைவாகத்தான் வரும். அதனால அவ்வளவு நல்லது இல்லைன்னு சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவது ஒரு கருத்தை கூறுகின்றார்கள், ஆசை இச்சை வந்தா உடம்புல பலம் ஏற்படும். என்ற கண்ணால பார்க்கிறதுனால, கையால தொடுறதுனால, காதால ஒரு பெண்ணுடைய சப்தத்தை கேட்கிறதுனால இவருக்கு உணர்வு வருது. உணர்வு வந்தா இவருடைய உள்ளத்துல பலம்
பலம் ஏற்படும். அதனால கூறுகின்றார்கள், இந்த நெருங்கிய சொந்தத்தில் உள்ளவர்களை பார்த்தா கண்ணால பார்த்த ஆசை வராது, கையால தொட்ட ஆசை வராது என்று சொன்னா உங்களுக்கு உடம்புல பலகீனம் ஏற்படும். உங்களுக்கு பலகீனம் ஏற்பட்டா உங்களை பிறக்கக்கூடிய குழந்தைகளின் பலகீனம் ஏற்படலாம் என்று அந்த கருத்தை வச்சு சில உலமாக்கள் சொல்றாங்க நெருங்கியத்துல திருமணம் முடிக்கிறது சரியில்லை. ஆனா ரெண்டுக்கும் உலமாக்குடைய கருத்து முடிக்கலாம் என்பதற்கும் ஆதாரம் இருக்குது, முடிக்க கூடாது என்பதற்கும் ஆதாரம் இருக்குது. அதுல அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூணாவது ஒரு கருத்தையும் எழுதுகின்றார்கள். என்னன்னு சொன்னா, நெருங்கிய சொந்தத்துல திருமணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கு கணவன் ஏதாவது செஞ்சிட்டா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் வந்து மாப்பிள்ளையிட்ட பேச இயலாம போயிடும், அந்த பெண்ணுடைய உரிமைகளை கேட்க இயலாம போயிடும். இந்த இவர் நெருங்கிய சொந்தக்காரன், இவர் மிக நெருங்கிய உறவினரா இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து எப்படி கேட்கிறது? நீங்க இந்த தங்கச்சிக்கு உணவு கொடுக்கல, உடை கொடுக்கல, வீடு கொடுக்கல. அதனால தான் நெருங்கிய உறவினர்களை முடிச்சா அந்த மனைவியுடைய ஹுக்கூக்குகளை உரிமைகளை கேட்பது கஷ்டமாகிடும். அதனால ரெண்டு சகோதரிகளை முடிக்கவானும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? ரெண்டு சகோதரிகளுக்கு மத்தியில முடிச்சா ஒரு ஆளுக்கும் மற்றவளுக்கும் இடையில போராமை ஏற்படும். அந்த போராமையின் மூலமாக குடும்பத்திற்குள்ள பெரிய பிளவு ஏற்படும். இந்த காரணங்களை வைத்துத்தான் மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, இது இந்த ஆயத்துல சுருக்கமா வந்தது. இருந்தாலும் நபி அவர்களுடைய அதிகமான ஹதீஸ் தக்வாவை மையமா வைங்க, தக்வாவை மையமா வச்சு திருமணம் முடிங்க. அந்த பெண் உங்களுக்கு ஹராமா ஹலாலா அதுவும் பார்க்கணும், தூரமா கிட்டையா அதுவும் பார்க்கணும். ஆனா நோக்கம் தக்வாவை நோக்கமா வச்சு திருமணம் முடிச்சா உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் செழிப்ப, செல்வத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி ஏற்படுத்திடுவான். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அதை கொண்டு அல்லாஹ் பரக்கத் ஏற்படுத்தி தருவான். நபி அவர்களுடைய மகள் ஹஜரத் ஃபாத்திமாவை பல ஆட்கள் வந்து பெண் கேட்டாங்க, நபி அவங்க கொடுக்கல. ஹஜரத் அலிக்கு கொடுத்தாங்க. ஹஜரத் அலிட்ட மகர் கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல, ஒரு 3 திர்ஹம் பொறுமதியான ஒரே ஒரு கவசம் இருந்துச்சு. அந்த கவசத்தை மகரா வைத்து ஹஜரத் அலிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் பின்னால ஹஜரத் அலியுடைய ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தானண்டா. ஹஜரத் அலியுடைய மகன் ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜரத் முஆவியாவுடைய ஆட்சி காலத்துல ஹஜரத் ஹசனுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அந்த பெண்மணிக்கு திருமண அன்பளிப்பா 100 அடிமைகள் அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு அடிமைகள்கிட்ட 400 திர்ஹம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. பெண்ணால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான். ஆரம்பத்துல கடுமையான கஷ்டம். நபி அவங்க தக்வாவை பார்த்து தீனுமா மையமா வைத்து திருமணம் முடித்தாங்க. அதனால் அல்லாஹ் பரக்கத் செய்தான். அதனால நாங்க வெறும் பணத்தை மாத்திரம், ஃபெமிலியை மாத்திரம், குலம் கோத்திரம் மாத்திரம் நோக்காம வைக்காம தக்வாவை, தீனுடைய பற்ற, அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கை வச்சு திருமணம் முடித்தா அதில் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. விசேஷமாக ஆப்கானிஸ்தானில் வாழக்கூடிய அந்த முஜாஹிதீன்களை பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் உதவி செய்வாயாக. ரமதானில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அந்த கூட்டத்தை நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்தாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. வஸல்லல்லாஹு அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.